இப்போ ராகுல் காந்தி அவர்கள் நேற்று முதன்மையாக விஜய் அவர்கள் வெற்றி பெற்ற பிறகு முதல் 15 நிமிடங்களுக்கு மேலே மொபைலில் பேசின ஒரு தகவல் இருக்குது, வாழ்த்துக்களை சொல்லி. அப்போது காங்கிரஸ் வருவதற்கான வாய்ப்புகள் கிட்டத்தட்ட 100% உறுதி செய்யப்படுது. எனக்கு தெரிந்து அந்த முதல் கையெழுத்து ரொம்ப சிறப்பாக இருக்குன்னு தான் நினைக்கிறேன். நான் ஃபஸ்ட்டு இளைஞர்களுடைய வாழ்க்கை வாழ்வாதாரம், இந்த படிப்பு, வேலை வாய்ப்புங்கிறது மிக முக்கியமாக பார்க்கப்படுது. ஏன்னா அவர்களுடைய வாக்குகள் தான் விஜய் அவர்களுக்கு மிகப்பெரிய அதை உயர்த்தி கொடுத்துருக்கு. ஸோ அவர்கள் சம்மந்தப்பட்ட அந்த கோப்பில் தான் அவர் கையெழுத்து போடுவார்னு நான் ரொம்ப எதிர்பார்க்குறேன். தளபதி விஜய் அவர்கள் நடிக்கும்ன்ற மேட்ரு தான் இருந்தது. இப்பொழுது தமிழகத்தின் முதலமைச்சர் உங்கள் விஜய் நடிக்கும் ஜனநாயகம் தான் கண்டிப்பாக ஒரு மாற்று கருத்தே இல்லை. காஃபி கடை நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு வெங்கடேஷ் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். தாவேக்காவினர் வெற்றியோட உச்சத்தில் இருக்காங்க. என்னதான் வெற்றி பெற்றிருந்தாலும் தனிப்பெரும்பான்மையோட ஆட்சி அமைக்க முடியாத ஒரு சூழல்ல இருக்காங்க. கள நிலவரங்கள் எப்படி போயிட்டு இருக்கு? பரவாயில்ல, இதுவே மிகப்பெரிய ஒரு வெற்றிங்க. மக்கள் கொடுத்த மிகப்பெரிய ஒரு இந்திய அரசியலில், தமிழக அரசியல் வரலாற்றில் மிகப்பெரிய ஒரு வெற்றியை விஜய் அவர்கள் கொடுத்துறாரு. 2 வருட கட்சி தான் அது. விஜய் மேலே எந்த அளவுக்கு அவர்களுக்கு மரியாதையும் மதிப்பும் இருந்துங்கிறத காமிச்சிருக்காங்க. அது உண்மையிலே சிறப்பு மிகுந்த ஒரு வெற்றியாக தான் நான் பார்க்குறேன் இதை. ஏன்னா இன்னும் கொஞ்சம் டைம் இருந்தது மாதிரி இருந்ததுன்னா இன்னும் ஒரு சாலிடாக ஒரு 15 இடங்களை அசால்ட்டாக தட்டி சென்றிருப்பார்னு நினைக்கிறேன். 125 இடங்களுக்கு மேற்பட்டு வருதுன வாய்ப்புகள் இருந்திருக்கும். நேரம் இல்லை, நிறைய இடங்களுக்கு விஜய் அவர்னால் போக முடியல. ஸோ அதுவும் ஒரு காரணமாக பார்க்கப்படுது. இருந்தாலும் பரவாயில்லை, மிகப்பெரிய ஒரு வெற்றி. பட் அந்த ஒரு 10 சீட்டு தேவை. இப்போ நீங்கள் சொன்ன 108 இடங்கள் விஜய் அவர்கள் கைவசம் இருந்திருக்கு. ஒரு 10 இடங்கள் மட்டுமே தேவை. இப்போ ஆளுநர் அவர்களுக்கு ஒரு மெயில் மூலமாக ஒரு தகவல் கொடுத்துட்டாங்க. அநேகமாக ஆளுநர் சென்னை ஈவினிங் ரீச் ஆகிறாங்க. அழைப்பு விடுத்ததுக்கு பிறகு அவருடைய 108 எம்எல்ஏக்களுடன் ராஜ்பவன் சென்று அவரை ஃபஸ்ட்டு தலைவராக அவர்கள் முன்மொழியணும். தலைவராக ஏற்றுக்கொண்ட பிறகு விஜய் அவர்களை முதலமைச்சராக்குவது எங்களுக்கு சம்மதம் அப்படிங்கிற அந்த ஒரு சத்தியப்பிரமாணம் மாதிரி ஒன்று கொடுத்தாங்கன்னா அங்கே முதல்வராக விஜய் அவர்கள் பதவி ஏற்பார்கள். அதன் பிறகு ஒரு 14 நாட்களுக்கு சென்ற பிறகு மெஜாரிட்டி நிரூபிக்க வேண்டும். 118 இடங்கள் வேணும். ஒரு 10 இடங்கள் தான். அதற்கு வேண்டிய பேச்சுவார்த்தையில் இப்போ போய்கிட்டு இருக்கு. ஓகே சார், இப்போ என்னன்னா விஜயோட இந்த வெற்றி, விஜய் கூட கூட்டணி வைக்க முடியலையேன்னு இப்போ நிறைய கட்சிகள் வருத்தப்படுற மாதிரியான ஒரு தகவல் வெளியாயிருக்குல்ல சார், அதை எப்படி பார்க்குறேன்? எஸ் அது கண்டிப்பாக ரொம்ப ஃபீல் பண்ணுறதா ஒரு தகவல் வருது. ஏன்னா விஜய் அவர்கள் விக்கிரவாண்டியிலேயே சொல்லும் போதே பார்த்தீங்க அப்படின்னம்னா ஆட்சியிலையும் பங்கு, அதிகாரத்திலையும் பங்கு அப்படிங்கிற தெளிவான ஒரு விஷயத்தை முதல் மாநில மாநாட்டிலே சொன்னார். அது நிறைய பேர்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அது சொன்னது பிறகு கிட்டத்தட்ட முக்கியமான அரசியல் கட்சிகள், அரசியல் தலைவர்கள்லாம் வருதுன்னா வாய்ப்புகள் நெருங்கி வரும்போது யாரையும் விடாமல் தடுக்கப்பட்ட சம்பவமும் இருந்தது. பட் ஒன்றும் இல்லை. ஏன்னா விஜய் அப்போ அவர்கள் வருவாரா, மக்கள் செல்வாக்கு இருக்குமா, ஒரு நடிகர் எப்படி ஒரு நம்பி போகுது அப்படிங்கிற மிகப்பெரிய கேள்விகளுடைய நிறைய பேர் ட்ராவல் பண்ணாங்க. பட் எல்லாத்தையுமே சுக்குநூறாக ஒட்டச்சி எறிஞ்சிட்டார் விஜய் அவர்கள். மக்கள் தூள் தூளாகி இருக்காங்க அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஸோ இப்போ கிட்டத்தட்ட 108 இடங்களை கைப்பற்றின பிறகு இப்பொழுது வருவதற்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். முன்னமே போயிருந்தோம்னா அதிக சீட்டுகள் வாங்கியிருக்கலாம். காங்கிரஸ்லாம் முன்பே வருதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருந்தது. 70 சீட்டு கொடுக்குறேன்னு சொல்லி எஸ் இருந்தது. பட் இங்கே தமிழ்நாட்டில் இருக்கிற சில காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் சில பேர் அதில் உடன்பாடு இல்லை. முக்கால்வாசி பேருக்கு தாவேக்காவோட போகணுன்னு தான் மிகப்பெரிய ஒரு போராட்டமே நடந்தது. அதில் பிரவீன் சக்கரவர்த்தி அவர்கள்லாம் ராகுல் காந்தி அவர்கிட்ட நேரடியாகவே சொன்ன தகவல், நம்ம தாவேக்காவோட போயிடும், அதுதான் சிறப்பு. ஏன்னா இங்கே முக்கியமாக நான் என்ன பார்க்கப்படுறேன்னா 1967க்கு பிறகு காங்கிரஸ் இதுவரைக்குமே தமிழ்நாட்டில் அமைச்சரவைக்குள்ளே போக முடியல. சட்டசபைக்குள்ள மட்டும்தான் போக முடியும் தவிர ஆட்சியில் அவருடைய பங்கு எதுவுமே இல்லை. ஆதரவு நிறையா கொடுக்கப்பட்டது. திராவிட முன்னேற்ற கழகத்துக்கும் அண்ணா திராவிட முன்னேற்றத்துக்கும் ஆதரவு நிறைய கொடுக்கப்பட்டதே தவிர ஆட்சியில் அதிகாரத்திலே பங்கு இல்லைன்னு தெளிவாக சொல்லிட்டார்கள். பட் அங்கே சூழ்நிலைகள் சரியாக இல்லாதனால ஓகேன்னு அட்ஜஸ்ட் பண்ணி போனாங்க. பட் இந்த மாதிரி அப்படி இல்லை. ஏன்னா விஜய் அவர்கள் ஏற்கனவே சொன்னதனுடைய விளைவு. இப்போ ராகுல் காந்தி அவர்கள் நேற்று முதன்மையாக விஜய் அவர்கள் வெற்றி பெற்ற பிறகு முதல் 15 நிமிடங்களுக்கு மேலே மொபைலில் பேசின ஒரு தகவல் இருக்குது, வாழ்த்துக்களை சொல்லி. அப்போது காங்கிரஸ் வருவதற்கான வாய்ப்புகள் கிட்டத்தட்ட 100% உறுதி செய்யப்படுது. கிரீஷ் கூட நம்மகிட்ட பேசும்போது கூட நாங்கள் மேலிடத்துக்கு தகவல் சொல்லிட்டோம், விஜய் அவர்கிட்ட அழைப்பு வந்தோன்னா நாங்கள் சந்திப்போம், எங்களுக்கு உத்தரவு வரணும் அப்படிங்கிற தகவல் தெளிவாக சொல்லிட்டார். 5 இடங்களே மட்டுமே 28 இடங்கள்லேருந்து 5 இடங்களே மட்டுமே அவர்கள் ஜெயித்த ஒரு சம்பவம் இப்போ இருக்குது. 5 சீட்டோட கண்டிப்பாக ஒரு வாய்ப்பு இருக்குது. வந்தார்னா கண்டிப்பாக அமைச்சரவையில் இடம் உண்டு அவர்களுக்கு. ஓகே. ஸோ 67க்கு முன்பாக அந்த அமைச்சரில் போய் உட்கார்ந்தவர்கள் இப்பொழுது மீண்டும் உட்காரணும் மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு வந்திருக்கு. அந்த வாய்ப்பை கண்டிப்பாக காங்கிரஸ் தவிர்க்க மாட்டேன்னு தான் நான் நினைக்கிறேன்.
இது தவிர பார்த்தீங்கன்னா கம்யூனிஸ்ட் 2 பேருமே வந்து வெளியிலிருந்து ஆதரவான வாய்ப்புகளும் இருக்கும். ஏன்னா அவர்கள் தொடர்ந்து நிறைய பேருக்கு அப்படி பண்ணியிருக்காங்க. ஓகே ஓகே. இப்போ 96ல் கூட அது மெஜாரிட்டி காமிக்கும் போது வெளியிருந்து ஆதரவு கொடுக்கப்பட்ட சம்பவங்கள் உங்களுக்கு காங்கிரஸ் வெளியிலிருந்து தான் உங்களுக்கு ஆதரவு கொடுத்தாங்க அப்போ. பட் இந்த முறை வந்து அமைச்சராக உள்ளுக்குள்ள போகிறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்கும் காங்கிரஸுக்கு. இதை தவிர விசிகே உடைய தலைவர் திருமாவர்கள் கூட கிட்டத்தட்ட விஜய் அவர்கள்ட்ட வர்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்கிற மாதிரி ஒரு தகவல் வருது. ஏன்னா அவர்களும் வந்து விஜய் அவர்கள் மேலே வந்து மிகுந்த பற்று உள்ளவர் தான். பட் அப்போவே அவரும் வருவதற்கான ஒரு சூழ்நிலையும் இருந்தது. தேர்தலுக்கு முன்பாகவே எதிர்பார்த்தாங்க. ஸோ அதனால் அவர் மேலேயும் ஒரு நல்ல மதிப்பு மரியாதையும் விஜய் அவர்களுக்கு இருக்குது. ஸோ திருமா சார் மேலேயும் அதனால் அவரும் வருவதற்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இவர்கள் வந்தாலே கிட்டத்தட்ட ஒரு 10 சீட்டுகள் உறுதி செய்யப்பட்ட சூழ்நிலை ஒரு பக்கம். இந்த பக்கம் இன்னொரு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா அதிமுகவிலிருந்தே நிறைய பேர்கள் வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்க மாதிரி தகவல் வந்துகிட்டு இருக்கு. நிறைய பெண்கள் கூட வரதுக்கு வாய்ப்பு இல்லை. இப்போ 13 பெண்கள் வந்து டிவிகேல இருக்காங்க, ஜெயிச்சிருக்காங்க. அவர்களுக்கு அமைச்சர் போஸ்ட் வர மாதிரி தகவலும் இருக்கு. ஸோ இது தவிர அதிமுகவில் இருந்தும் மேற்படி சில நபர்கள் வந்து டிவிகேக்கு ஆதரவு தரதுமான சூழ்நிலையும் அது இருக்கிற ஒரு தகவல் வந்துட்டு இருக்கு. பேச்சுவார்த்தையில் வந்து விஜய் அவர்கள் இப்போ போயிட்டு இருக்காங்க. இன்று மாலைக்குள் நாளைக்குள்ள வந்து ஒரு சிறப்பான அந்த தகவல் வரும். தமிழகத்தின் 11வது முதலமைச்சராக விஜய் அவர்கள் பொறுப்பேற்றுக் கொள்வார். அதில் எந்த மாற்றமே கிடையாது, கண்டிப்பாக கிடையாது. ஸோ அதற்குரிய வாய்ப்புகள் பிரகாசமாக இப்போ இருக்கு. அவர் சொன்னது மாதிரி தான், ஜோசப் விஜய் என்கிற நான் அப்படிங்கிற அந்த வார்த்தை கண்டிப்பாக ஒலிக்கும். ஏன்னா மக்களும் ரசிகர்களும் தொண்டரும் இதுதான் ரொம்ப எதிர்பார்த்தாங்க. மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை வேணும்னு நினச்சாங்க. மிகப்பெரிய மாற்றத்தை உருவாக்கியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்ல முடியும். என்ன கூடுதலாக இன்னும் ஒரு 12-13 சீட் வந்திருந்தால் சிறப்பாக இருந்திருக்கும். பரவாயில்ல, எல்லாமே நன்மைக்கு அப்படின்னு நினச்சிக்க வேண்டியதான். பட் அதனால் வந்து இந்த கூட்டணிக்குள்ளே வந்து 2 பேருமே வருவதற்கான வாய்ப்புகளும் இப்போ இருக்குது. நிறைய தலைவர்களே உங்களுக்கு வாழ்த்துக்களை சொல்லியிருக்காங்க. காங்கிரஸ் தலைவர்லேருந்து சிதம்பரம் ஐயா அண்டு கார்த்தி சிதம்பரம் அவர்கள், ராகுல் காந்தி அவர்கள், பிரதமர் மோடி அவர்கள் கூட வாழ்த்துக்கள் விஜய் அவர்கள் சொல்லியிருக்காங்க. தமிழகத்தினுடைய வளர்ச்சிக்கு மத்திய அரசு வேண்டிய உதவிகளை விஜய் அவர்களுக்கு செய்யும், அதாவது ஆட்சி அமைக்கக்கூடிய டிவிக்கு ஸோ நாங்கள் பண்ணுங்கிற விஷயத்தை அவர்கள் சொல்லியிருக்காங்க. அண்ணாமலையோட வாழ்த்துக்கள். ஸோ இப்படி நிறைய பேருடைய வாழ்த்துக்கள் வாங்கியிருக்காங்க. கண்டிப்பாக அவருடைய கூட்டணிக்கான ஒரு அமைப்புகள் வருவதற்கான பிரகாசமான ஒரு டைம் இப்போ நெருங்கிட்டு இருக்கு. சார், இப்போ நம்ம அதிமுக சைடு பார்த்தோம்னா ஏறக்குறைய அவங்க எதிர்கட்சி அந்தஸ்தை இழக்கிறாங்கிற போது அவங்களோட சப்போர்ட்டோட விஜய் ஆட்சி அமைச்சா நல்லா இருக்கும். பட் அவங்க சைட்லேருந்து பெரிய டிமாண்ட்ஸ்லாம் வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குல்ல சார்? இல்லை, இப்போ இருக்க வாய்ப்பு இல்லை. முன்பு வந்து பேச்சுவார்த்தையில் போகும்போது அந்த டிமாண்ட்ஸ் நிறைய இருந்தது. அன்னைக்கே வச்சுருந்தாங்கன்னா அவருடைய ரேஞ்ச் வேறு தான். பட் அது சில காரணங்களால் தவிர்த்தார்கள் அவர்கள். பட் இன்னைக்கு பெரிய டிமாண்ட்ஸ் வைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இல்லை. ஏன்னா நீங்கள் எதிர்கட்சி அளவுக்கு இருந்திருந்தால் கூட நீங்கள் ஏதாவது பேசுறது வாய்ப்பு நிறையா இருக்கும். இப்போது அவர்கள் சென்றது 3வது இடத்துக்கு இப்போ இருக்காங்க. அப்படிங்கும்போது நீங்கள் எனக்கு இவ்வளோ டிமாண்ட்ஸ் நீங்கள் வைக்கிறதுக்கு வந்து கொஞ்சம் குறைவு தான். பட் இருந்தாலும் ஆட்சியிலையும் அதிகாரத்திலையும் கண்டிப்பாக பங்கு இருக்குது அப்படிங்கிறத விஜய் அவர்கள் தெள்ள தெளிவாக சொல்லிட்டார்கள். யார் வந்தாலுமே அந்த சம்பவம் நடக்கும். ஆட்சியிலையும் இருக்கும், அதிகாரத்திலையும் பங்கு வருகிற அத்தனை நல்ல உள்ளங்களுக்குமே இருக்கும். அதை விஜய் அவர்கள் கண்டிப்பாக செய்வாங்க, ஒரு மாற்று கருத்தே இல்லை. ஸோ இன்று இரவுக்குள் வந்து அந்த அதை யார் வரப்போகிறாங்கிற நிகழ்ச்சி நடக்க போது நெக்ஸ்ட் வீடியோ டீட்டெயில் நம்ம சொல்லலாம். ஓகே சார், அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா விஜய் அவர்களின் அரசாங்கம் தமிழகத்தில் அமைகிறது. தாவேகாவோட அரசாங்கம் அமையும் போது எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 பேர் தவிர மற்றவங்களாம் பெரிய எக்ஸ்பீரியன்ஸ்டு இல்லாத ஆட்கள். அப்படிங்கிற போது இந்த இலாக்காக்கள், அமைச்சர், துறைகள் இதெல்லாம் எப்படி சார் பிரிக்கப்படும்? எல்லாமே அனுபவங்கள் வருங்க. நீங்கள் எல்லாமே எடுத்துடனேயே நீங்கள் வந்து ஃப்ளைட் ஓட்டணும்னா எப்படி முடியும்? எல்லாருக்குமே அனுபவங்கள் வரும், போக போக தெரியும். எல்லாமே படித்தவர்கள், அனுபவசாலிகள், அரசியல் தெரிந்தவர்கள் தான். நீங்கள் புதுமுகம் தான், வேறு எதுவும் கிடையாது. இதற்கு முன்பாக அத்தனை பேருமே பார்த்தீங்கன்னா அத்தனை கட்சியிலையுமே ட்ராவல் பண்ணவங்க. தன்னுடைய வாக்குகளை வந்து எல்லாத்தையுமே கொடுத்தவர்கள். விஜய் ரசிகராக இருந்து இப்போ தன்னுடைய நம்ம பார்த்த விஜய் அவர்கள் தலைவராக வந்ததுக்கு பிறகு அவர்களுக்கு வாக்கு போட்ட விஷயன்றது. அதனால் அந்த முகங்கள் புதுசே தவிர அனுபவங்கள் இருக்குது. அந்தந்த பதவியில் வந்து உட்காரும் போது ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே செயல்பாடுகள் சிறப்பாக இருக்கும். அவருக்கு வேண்டிய வசதியில் அந்தந்த துறை சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் இருக்காங்க. அவர்கள் உறுதுணையோட மிக மிக சிறப்பாக செயல்படும் தான் நான் நினைக்கிறேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா எலெக்ஷன் ரிசல்ட்ல மிக ஷாக்கிங்கான ஒரு விஷயமா இருந்தது. அதிமுக, திமுக இவங்களோட 2 கோட்டைகளையுமே விஜய் பிரேக் பண்ணியிருக்காரு. இந்த ஒரு விஷயத்தை எப்படி பார்க்குறீங்க? அதுதான் நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன். சென்னை கோட்டைங்கிறது வந்து விஜய் லேசாக அப்படி சின்ன ஒரு அசைச்சிட்டு உள்ளே போகிறாருங்கிற மாதிரி தான் சொல்லியிருந்தேன். கண்டிப்பாக
மிகப்பெரிய ஒரு ஒரு சரித்திர சாதனையை படைச்சிருக்கார். கிட்ட 16 தொகுதிகளை கொண்ட சென்னை வந்து 14 இடங்களை வந்து கைப்பற்றிருக்கார். இது சாதாரண விஷயம் கிடையாது. மிகப்பெரிய ஒரு ஒரு சம்பவம் இது. இரண்டாவதாக பார்த்தீங்க அப்படின்னா கொங்கு மண்டலம். ஸோ அதிமுக மிகப்பெரிய ஒரு கோட்டையாக பார்க்கப்பட்டது. அதுக்குள்ளேயும் உள்ளே பூந்து கோட்டையை தூக்கிட்டு வந்தாலும் கூட சொல்லலாம் நம்ம அதை. அதனால் 2 மாபெரும் 50 வருடம் 60 வருடங்கள் மேற்பட்ட 2 கட்சிகளுடைய கோட்டைகளில் வந்து கொஞ்சம் அசிச்சு பார்த்துருக்காருன்னா அது வந்து அவருடைய தனிப்பட்டவனுடைய ஒரு செல்வாக்காக தான் நான் பார்க்குறேன். மக்கள் அந்த அளவுக்கு வந்து அவர் மேலுக்கு அவர் கொடுத்த ஆதரவாக தான் நான் பார்க்குறேன். நான் இதை மக்கள் மேலே வச்ச நம்பிக்கை, நம்ம மேலே விஜய் அவர் நம்பிக்கை வச்சுட்டாங்கன்னு இவர் கொடுத்த ஆதரவு, நான் இப்படி தான் பார்க்குறேன். ஏன்னா இப்போ நான் ஒரு கேள்வி கேட்க வந்தது அதுதான். மற்ற 2 கட்சிகளும் 234 தொகுதியிலையுமே போய் பிரச்சாரம் பண்ணாங்க. விஜய் 234 தொகுதிக்கு முழுசா போகலை. அதுவே அவர் மேல விமர்சனம் வைக்கப்பட்டது. சப்போஸ் 234 தொகுதிக்கும் விஜய் போயிருந்தாருன்னா அவர் நினைச்சது இன்னும் ஈஸியா நடந்திருக்குமா? 234 தொகுதியிலையும் வெற்றி பெற்றிருப்பார். 234 சார் கண்டிப்பா. இந்த வெற்றியே மிகப்பெரிய சரித்திர சாதனைங்கும் போது நிறைய இடங்களுக்கு போக முடியல. போகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து விஜய் அவர்கள் போகணும்னு நினைச்சாரு, போகிறதுக்கு வந்து வழிமுறைகள் இல்லை. நிறைய தடங்கல்கள், நிறைய கண்டிஷன் நிபந்தனைகள்லாம் போடப்பட்டுச்சு. அதனால் போக முடியல. 6 மணிக்கு மேலே போய் பிரச்சாரம் பண்ணலான்னா கூட்டம் வரும். கூட்டத்தை சமாளிக்கிறதுக்கு போதுமான அளவுக்கு பாதுகாப்பு இல்லை. இப்போ நம்மளால அவர்களுக்கு மீண்டும் ஒரு அசம்பாவிதம் நடந்துடக்கூடாதுன்ற ஒரு நல்ல இடத்துல 6 மணிக்குள்ளாவே முடிச்சுட்டு போனார். நிறைய இடங்களுக்கு போய் பேச முடியல. 5000 பேர் தான் வரக்கூடிய அளவுக்கு சில கண்டிஷன்லாம் போடப்பட்டுச்சு. ஸோ இவ்வளோ டைட், இவ்வளோ போச்சு. அதான் மக்கள் கொந்தளிச்சது காரணமே இதுதான். எங்களை பார்க்க வரக்கூடிய விஜய் அவர் பார்க்கணும்னா நீங்கள் விடமாட்டேங்கிறீங்களா அப்படின்ற அந்த ஒரு ஆதங்கத்தின் வெளிப்பாடு தான் இவர் சொந்தளவு வெற்றியை கொடுத்துட்டாங்க. அதனால் அவர் போகணும்னு நினைச்சாரு, போக முடியல. ஸோ அதனால் போயிருந்தாருன்னா நீங்கள் சொன்ன மாதிரி 234 தொகுதியுமே ஈஸியாக தட்டி தூக்கியிருப்பார். ஆனால் இதற்கு பிறகு கண்டிப்பாக மக்கள் சந்திப்பு விட்டு போன இடங்களுக்கு ஒரு போகிறதா ஒரு தகவல் பேசப்பட்டு. அடுத்த ஒரு விஷயம் என்னன்னா, தொடர்ச்சியா விஜய் கட்சி ஆரம்பிச்சதுக்கு பிறகு அவர் மேல நிறைய அவதூறுகள் பரப்பப்பட்டது. கடூர் சம்பவமா இருக்கட்டும், ஜனநாயகம் படமா இருக்கட்டும், 6 மணிக்கு மேல பிரச்சாரம் பண்ண மாட்டேங்கிறாரு, பேச தெரியல, 2 நிமிஷத்துக்கு மேல பேச மாட்டேங்கிறாரு, பேப்பரை வச்சு படிக்கிறாரு, ஜோதிடத்துல அதீத நம்பிக்கையை வச்சிருக்காருன்னு சொல்லிட்டு விமர்சனங்கள்லாம் அள்ளி எரிஞ்சாங்க. அந்த விமர்சனங்கள்லாம் எதுவுமே மக்கள்கிட்ட போய் சேரலையோ சார்? நீங்கள் ஒருத்தரை எல்லா பேரும் சேர்ந்து வந்து நீங்கள் ரொம்ப அவமானப்படுத்தி அசிங்கப்படுத்தி பேசும்போது தான் மக்கள் யோசிப்பாங்களாங்க. மக்கள் நீங்கள் சாதாரண இடம் போட முடியுமா? அவர்கள் தாங்க எஜமானர்கள். நீங்கள் அந்த எஜமானர்கள் என்ன பண்ணியிருக்கான்னு பார்த்தீங்கல்ல. ஸோ ஒருத்தரை வந்து நீங்கள் ரொம்ப 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 தட்ட அவர்கள் மேலே ஒரு சிம்பத்தி ஆட்டோமேட்டிக்காக கிரியேட் ஆகும். அது விஜய் அவர்கள் வந்து நிறைய சோகத்தையும் துக்கங்களையும் சந்தித்து வந்து மிகுந்த வழியோடு வந்திருக்கேன் அப்படின்னார். அந்த வழிகளை வந்து புரிஞ்சுக்கிட்டாங்க எல்லா பேருமே. அப்போ ஓகே, இந்த வழிகள் ஏற்படுத்த என்ன காரணம், அப்போ நம்ம நம்பி ஒரு இடத்துல வைக்கலான்னு முடிவு பண்ணாங்க. இல்லை இந்த பிரச்சாரத்துக்கு போக முடியல, பட் அதுக்கு வேண்டியதை வந்து பாதுகாப்பு தர முடியல. ரெண்டாவதாக பார்த்தீங்கன்னா இந்த விமர்சனங்களால் நிறைய பேர் பேசுகிற சம்பவங்கள் நிறைய இருக்குது. தனிப்பட்ட வாழ்க்கையெல்லாம் பேசுனாங்க. எஸ், 6 மணிக்கு மேலே ஏன் போக முடியலைங்கிறது இந்த கரூர் சம்பவம் வந்து உதாரணம் எடுத்துக்கலாம் நம்ம. அது ஒரு 7-8 மணிக்கு மேலே நடந்த சம்பவம் அது. ஸோ அந்த இரவு வேலை போனால் வேலைக்கு போனால் வந்துடுவான்றதுனால அவர் வந்து அதுக்கு முன்னாடி முடிச்சுட்டு போனார். அதனால் ஏதாவது ரூட்டில் எப்படியாவது விஜயை வந்து அட்டாக் பண்ணிகிட்டே இருக்கணும், மக்கள் மத்தியில் செல்வாக்கை குறைக்கணும், பெண்கள் மத்தியில் இருக்கிற அந்த ஆதரவை குறைக்கணும்னால பலதரப்பட்ட வழியில் வந்து எல்லா பேருமே விஜயை வந்து நிறைய பேசி நிறைய அட்டாக் பண்ண விஷயங்கள் நிறையா இருக்குது. ஆனால் அது எல்லாமே விஜய் கடந்து போனார். மக்களும் கடந்து போனாங்க. மக்கள் எதையோ எதிர்பார்த்தாங்க. அது விஜயினுடைய வருகை எங்களுக்கு சிறப்பாக இருக்கும்னு நினச்சாங்க. அதனால் அவர் வந்து மிகப்பெரிய ஒரு உச்சத்தில் உயர்த்தி வச்சுருக்காங்க. சார், அடுத்த கேள்வி என்னன்னா, விஜய் பிரச்சாரத்துக்கு வரும்பொழுதே அது திருவிழாவாக இருக்கும். இப்போ பதவி ஏற்க போகிறாரு, அந்த பதவியேற்பு எப்படி கொண்டாடப்படும்? அதுதான் அதுக்கு வேண்டிய ஒரு இடங்கள் இப்போ பார்க்க போகிறதா ஒரு தகவல் வருது. பொதுவான இடத்துல மக்கள் மத்தியில் பண்ணலாங்கிற அளவுக்கு இருக்கார். பட் அந்த நேரத்தில் சூழ்நிலைகள் எப்படி இருக்குன்னு தெரியாது. ஆனால் இப்போவே வந்து விஜய் அவர்களுக்கு மிகுந்த ஒரு பாதுகாப்பு தரப்பட்டுருச்சு. சிஎம் கான்வாய் உள்ளே இறங்கியாச்சு. முன்னாடி 2 கார் பின்னாடி 2 கார் போகக்கூடிய அந்த வேலைகள் அந்த கான்வாய்க்கெலாம் போய் இந்த ஏரியாவில் சுற்று வட்டாரங்கள் நீலாங்கருடைய வீடுகளே பார்த்தீங்கன்னா போலீஸ் வளையத்துக்குள்ளே கொண்டு வரப்பட்டுருச்சு. ஏன்னா பாதுகாப்பு ரொம்ப முக்கியம். விஜய் அவர்களுக்கு மிகுந்த ஒரு பாதுகாப்பை காவல்துறை அவர்கள் டிபார்ட்மெண்ட் வந்து செஞ்சிகிட்டு இருக்காங்க. அது மிகுந்த சிறப்பாக நான் பார்க்குறேன். அதனால் எந்த இடம் ஏதுங்கிறது காவல்துறையோடு சேர்ந்து விஜய் அவர்கள் கலந்து ஆலோசனை பண்ண பிறகு இந்த இடம் சிறப்பாக இருக்குமே. ஆனால் கண்டிப்பாக அந்த இடத்தை காவல்துறை அவர்கள் வந்து அந்த டிபார்ட்மெண்ட் சொல்லும். அதுக்கு வேண்டிய ஏற்பாடுகளை இந்த விஜய் அவர்கள் செய்வாங்கன்னு நினைக்கிறேன்.
பட் எந்த இடங்கிறது இனிமேல் பொறுத்திருந்து தான் பார்க்கணும் நமக்கு அது. அப்புறம் என்னன்னா, விஜய் அவர்கள் முதலமைச்சர் ஆனோன்னா என்ன விஷயத்துக்கு முதல் கையெழுத்து போட போறாருங்கிற ஒரு ஆர்வம் எல்லாருக்குள்ளயுமே இருக்கு. அதுல ஒரு 4-5 திட்டங்கள் சொல்றாங்களே சார், இதை எப்படி பாக்குறீங்க? இல்லை, எனக்கு தெரிந்து வந்து அந்த முதல் கையெழுத்து ரொம்ப சிறப்பாக இருக்குன்னு தான் நினைக்கிறேன். நான் ஃபஸ்ட்டு இளைஞர்களுடைய வாழ்க்கை வாழ்வாதாரம், இந்த படிப்பு, வேலை வாய்ப்புங்கிறது மிக முக்கியமாக பார்க்கப்படுது. ஏன்னா அவர்களுடைய வாக்குகள் தான் விஜய் அவர்களுக்கு மிகப்பெரிய அளவில் வந்து அதை உயர்த்தி கொடுத்துருக்கு. ஸோ அவர்கள் சம்மந்தப்பட்ட அந்த கோப்பில் தான் அவர் கையெழுத்து போடுவார்னு நான் ரொம்ப எதிர்பார்க்குறேன். அதுவாக தான் இருக்கும், அந்த தகவல் தான் இருக்குது. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, இந்த போதை அந்த கலாச்சாரத்தை ஒழிக்க வேண்டும் அப்படிங்கிறத மிக முக்கியமான ஒரு குரலாக ஒழிக்கப்பட்டது. ஏன்னா இளைஞர்கள் நிறைய பேர் வந்துட்டு வாழ்க்கையை சீரழிஞ்சிட்டு இருக்குன்னு அதை ஒழிப்பதற்கான ஒரு விஷயத்தை கோப்புகளையும் கையெழுத்து போடுறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது. மூன்றாவதாக பெண்களுடைய அந்த வாழ்க்கை வாழ்வாதாரம் வந்து உயர்த்தி கொண்டு போகணும். அப்போ அவர்களுக்கு என்னென்ன தேவை அப்படிங்கிற விஷயத்தை வந்து அவர் கையில் எடுத்து மூன்றாவதாக ஒரு கோப்பில் கையெழுத்து போகிறேன்னு இருக்குங்கிற ஒரு தகவல் வந்திருக்கு. பார்க்கலாம் அவர் வந்து எதுக்குள்ளே ட்ராவல் பண்ணுறாங்கிறது. ஓகே சார், தொடர்ச்சியாக பார்த்தீங்கன்னா ஒரு ரொம்ப இளமையான முதலமைச்சரை தமிழகம் சந்திக்க போகுதுன்னு நினைக்கிறேன். அழகான முதலமைச்சர், இளமையான முதலமைச்சரை சந்திக்க போகுது. இந்த டெபுட்டி சிஎம் இந்த மாதிரியான போஸ்டிங்லாம் வாய்ப்புகள் இருக்கா சார்? இல்லை, அது முன்பு இருந்திருந்தா இருந்திருக்கும். இப்போ கொஞ்சம் டெப்டி சிஎம்முக்கு வாய்ப்புகள் குறைவு. அமைச்சரவையில் இப்போ வந்து ஆதரவு தரவுகளுக்கு வந்து அமைச்சரவையில் வந்து இடம் கண்டிப்பாக விஜய் அவர்கள் ஒதுக்குவாங்க. தாவேக்கா ஒதுக்கி தரும். பரவாயில்ல, அதற்கு வந்து முன்பு இருந்தது, இப்போ இருக்கிறது வாய்ப்பு இல்லைன்னு நினைக்கிறேன். இன்னொன்று, தாவேக்காவோட ஆட்சியில் மிக முக்கிய பங்கு அதை எப்படி நடத்தணும் செயல்படுத்தணுங்கிறதுல செங்கோட்டையின் ஒரு மேஜர் ரோல் பிளே பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குல்ல சார்? எஸ், டெஃபினெட்லி சார். என்ன மாற்றுக்கிறது என்ன உங்களுக்கு? 10 வருடமாக சட்டசபைக்கு போயிட்டு இருக்கிறவர், கிட்டத்தட்ட 50 வருடங்கள் அவருடைய அனுபவம். ஸோ இந்த முறையும் பார்த்தீங்கன்னா 9 முறை வந்து அண்ணாடிஎம்கேல இருந்து போனவர் இப்போது டிவிகேல சேர்ந்து 10வது முறையாக சட்டசபைக்கு போகிறாரு. தொடர்ந்து கோபிச்செட்டிப்பாளையத்தில் 5வது முறையாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கார். ஸோ இப்போ அவருடைய பங்கு மிகப்பெரிய அளவில் இருக்கும். விஜய் அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு வலதுகரமாக இயங்குவார் செங்கோட்டையன் அவர்கள். கொங்கு மண்டலத்தையும் எனக்கு தூக்கி கொண்டு வந்து கையில் கொடுப்பேன்னு சொன்னார். கிட்டத்தட்ட கொடுத்துருக்கார். இப்போ அவர்களுக்கு மிகப்பெரிய போஸ்ட் என்ன இருக்குங்கிறது தெரியும். சிஎம் டிபார்ட்மெண்ட் அடுத்து சில டிபார்ட்மெண்ட் இருக்குது உங்களுக்கு. எனக்கு தெரிந்த வரைக்குமே அந்த டிபார்ட்மெண்ட்டில் போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குன்னு நினைக்கிறேன். பட் அதனுடைய அந்த பவர் அதிகமாக இருக்கும். செங்கோட்டையன் அவர்களுடைய அந்த துறை ஒதுக்கப்படுறது மிகப்பெரிய அளவில் இருக்கும். விஜய் அவர்களுடைய ஈக்குவலான ஒரு ஸ்ட்ரென்த்து கொடுக்கப்பட்டு அவருடைய ஆலோசனை நிறையா இருக்கும். சார், அடுத்த ஒரு விஷயம், சோஷியல் மீடியாக்களில் ஒரு விளையாட்டாக ஜாலியாக பேசிக்கின்ற ஒரு விஷயம் இப்போ உண்மையாக போகுது. ஜனநாயகன் படத்தில் விஜயோட பேர் இனி எப்படி வருங்கிற அது எப்படி சார் இருக்கும்? இல்லை, கண்டிப்பாக வரும். இது வரைக்குமே தளபதி விஜய் நடிக்கும் அப்படின்னு தான் வந்துச்சு. கண்டிப்பாக ஜனநாயகன் படம் உறுதியாக வெளில வந்துடும். சிறப்பான முறையில் அந்த படம் வெளிவரும், மக்கள்கிட்ட போய் ரீச் ஆகும். இன்னும் பெரிய அளவில் அந்த படத்தை கொண்டாடுவார்கள் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா அந்த அளவுக்கு கதையம்சல் ஒரு படம், திரும்ப நான் சொல்லிக்கிறேன், நிறைய சொல்லியிருக்கேன். இப்போ அதில் வந்து தளபதி விஜய் அவர்கள் நடிக்கும்ன்ற மேட்ரு தான் இருந்தது. இப்பொழுது தமிழகத்தின் முதலமைச்சர் உங்கள் விஜய் நடிக்கும் ஜனநாயகன் தான் கண்டிப்பாக வரும், அது மாற்று கருத்தே இல்லை. ஸோ அது வரும்போது இன்னும் சிறப்பாக இருக்கும். ஓகே சார், நிறைய தகவலை பகிர்ந்துக்கிட்டீங்க, ரொம்ப நன்றி சார். நன்றி.